ஒரு தாய் தன்னுடைய மகனை ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் புதிதாக வந்திருக்கிறது, அங்கே போய் பார்ப்போம் என்று மகன் ஆசைப்பட்டான் என்பதற்காக அழைத்து செல்லுகிறார். அவர்கள் வாங்க வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு திரும்புகின்ற பொழுது அந்த சிறுவனுடைய வகுப்பு மாணவர்கள் சில பேர் அங்கே ஒரு தியேட்டர் வாசற்படியில் நின்று கொண்டு இதோ இந்த படத்தை நாங்கள் பார்க்க போகிறோமே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த சிறுவன் ஓடி வந்து அம்மாவிடம், அம்மா இந்த படத்தை பார்க்கலாமா, இந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கம்மா, இது நல்ல படம்னு சொன்னாங்கம்மா, குடும்பத்தோடு எல்லாம் இருக்காங்க பாரும்மா, இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிதேப்பா, நம்ம நிற்போமா, வரிசையில் நிற்போமா என்று சொல்லி வரிசையிலே வந்து நின்று கொண்டிருந்த பொழுது முன் வரிசையிலே இருந்த ஒரு பெண்மணி இந்த சிறுவனை தேடி வந்து அவனிடம் 2 டிக்கெட்டும் 2 பாப்கார்ன் கூப்பனும் கொடுக்கிறார். அந்த தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. ஏமா கொண்டு வந்து என் பையன்கிட்ட கொடுக்குறீங்க, அவன்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது, இது ஸ்பெஷல் டிக்கெட் இல்லை, நீங்கள் பாப்கார்ன் வேற கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, காசெல்லாம் வேண்டாம், இது உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஏமா ஃப்ரீயாக கொடுக்குற அப்படின்னு கேட்டபோது, காலையில் நாங்கள் திருப்பலிக்கு சென்ற பொழுது இதோ உங்களுடைய மகன் திருப்பிடத்திலே பீட பணியாளராக பணியாற்றியதை பார்த்தேன், அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசை அப்பொழுதே இருந்தது, ஆனால் இப்பொழுது எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் என்று சொல்லி திரைப்படத்திற்கு அந்த தாய் பெருமையோடு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு செல்லுகிறார். திரைப்படம் முடிகிறது. பார்க்கிங் லாட்டுக்கு வந்த பொழுது அங்கே ஒரு தம்பதியினர் அந்த பார்க்கிங் மிஷினிலே சில்லறை போடுவதற்கு சில்லறை இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதை இந்த சிறுவன் பார்க்கிறான். அம்மாவிடம் சொல்லி, அம்மா கொஞ்சம் சில்லறை காசு கொடுக்கம்மா, அந்த மிஷினில் போடாமல் அவன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னபோது அந்த அம்மா காசு கொடுக்காது போய் அவர்களிடம் கொடுக்க, அவர்கள் இவனுக்கு காசு கொடுக்க வேண்டாமா வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார். இவர்கள் அந்த காரில் ஏறுவதற்கு முன்பு அந்த டிக்கெட் மிஷினிலே டிக்கெட்டை ரசீதை பெற்ற பொழுது அங்கே ஒரு $5 அதிலே இருந்தது. மீதி இவனுக்கு சேராத காசு கிடைத்தது. அதை சிரித்து கொண்டே அந்த அம்மா தன்னுடைய மகனிடம் கொடுக்க, அவன் அந்த பார்க்கிங் லாட் முடிகிற நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஏழை அனாதைகளுக்கு உதவி என்ற ஒரு உண்டியலிலே அந்த $5 கொண்டு போய் போட்டான். அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய மகனை கட்டி அணைத்து, இதுதான் இயேசு வருகை, இதுதான் இயேசுனுடைய அன்பு, இதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்று அந்த தாய் பெருமகிழ்ச்சி அடைந்தாளாம்.